Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு Python session 9ல நம்ம பார்க்க போறது conditional statement. Conditional statement அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். First if statement தான். அப்போ if condition, then the statement to be executed அப்படின்னு நம்ம கொடுப்போம். இப்போ if condition colon, அதாவது if என்ன condition நீங்க specify பண்ணணுமோ அதை இங்கே கொடுக்கலாம். Then statement to be executed if the condition is true. இந்த condition satisfy ஆனா என்ன statement execute ஆகணும் அப்படின்றத அந்த கோலனுக்கு உள்ள intend பண்ணி கொடுப்பீங்க. இப்படி கொடுக்கும்போது இந்த condition satisfy ஆனா மட்டும்தான் அந்த statementலாம் execute ஆகும். இங்க நீங்க ஒரு statement தான் கொடுக்கணும்ன்றது இல்ல, நீங்க வந்து set of statements கூட கொடுத்துருக்கலாம். Next, if condition statement to be executed, அதாவது if ஒரு condition கொடுத்திருக்கீங்க, அந்த statement என்ன statement execute ஆகணும் இந்த condition satisfy ஆனா அப்படின்றத நீங்க கீழே கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் if conditionக்கு வெளியில statement outside if block கொடுத்திருக்கீங்க. அதாவது நம்மளோட if condition satisfy ஆனா இது பண்ண போகுது, இந்த statement irrespective of the condition, இது satisfy ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி இந்த third statement execute ஆகும். ஏன்னா இந்த statement வந்து if block விட்டுட்டு வெளியில இருக்கு, அதனால irrespective of the condition the statement that this third statement will get executed. Next, if else பார்ப்போம். இப்ப if condition, இந்த condition satisfy ஆனா என்ன statement execute ஆகணும்ன்றதை இங்கே கொடுத்துட்டீங்க. else, இங்க elseக்கும் கோலன் கொடுக்கணும். else கொடுத்துட்டு statement to be executed if the condition is false, அதாவது இந்த condition fail ஆனா என்ன statement execute ஆகணும் அப்படின்றத இங்க கொடுத்திருக்கீங்க. if condition கொடுத்திருக்கீங்க, statement to be executed கொடுத்துட்டீங்க. இந்த if conditionக்குள்ள இன்னொரு ஒரு if நீங்க specify பண்ணிருக்கீங்க. அதாவது if condition for inner block, இது வந்து inner block. ஓகே, இந்த ifக்கு இங்க ஒரு else கொடுத்திருக்கீங்க. அதாவது இந்த ifக்கு இந்த else, வெளியில உள்ள ifக்கு இந்த outsideல உள்ள else. இது எல்லாமே execute ஆயிட்டு எல்லா கண்டிஷனும் செக் பண்ணிட்டு irrespective of the condition the last statement will be executed. ஏன்னா இது கம்ப்ளீட்டா எல்லா if பிளாக்குக்கும் வெளியில இருக்கு. அதாவது உங்களோட first if condition satisfy ஆனா இந்த statement execute ஆக போகுது. first statement first condition satisfy ஆகி control உள்ள வந்ததுன்னா it will check for second if condition. இதுவும் satisfy ஆனா இந்த statement execute ஆகும். அப்ப இந்த statement எப்ப execute ஆகும்? the first conditionம் satisfy ஆயிருக்கணும், second conditionம் satisfy ஆயிருக்கணும், அப்பதான் இந்த statement execute ஆகும். இந்த elseல உள்ளது எப்ப execute ஆகும்? first condition satisfy ஆயிருக்கணும், second condition satisfy ஆயிருக்க கூடாது. it should be false. second condition false ஆ இருந்ததுன்னா உங்களுக்கு else block, இந்த inner else blockல உள்ளது execute ஆகும். இந்த outside else எப்ப execute ஆகும்? உங்களோட first conditionே fail ஆயிடுச்சு, it's not true அப்படின்னும் போது இந்த else conditionல வந்து இங்க வந்து உள்ளது execute ஆகும். இப்ப இந்த elseக்குள்ள again நான் வந்து if else கொடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். இங்கேயும் ஒரு nested if கொடுக்கலாம். இந்த ifக்குள்ள எப்படி நீங்க if and else கொடுத்திருக்கீங்களோ அந்த மாதிரி இந்த elseக்குள்ளேயும் ஒரு if and else நீங்க கொடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் வெளியில இந்த statement இருக்கு, last statement, so it's outside the if block. Next, else if condition 1, இந்த condition satisfy ஆனதுன்னா statement, இந்த statement execute ஆகும். else if இது இல்லாம இந்த condition satisfy ஆனா இந்த statement execute ஆகும். Next, else if, அதாவது இது ரெண்டுமே இல்லாம இங்கே வரும்போது இந்த statement execute ஆகும். இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கிட்டே போலாம். else statement to be executed if all the condition failed, இந்த 4 கண்டிஷனுமே ஃபெயில் ஆகும்போது இந்த statement execute ஆகும். இதை எப்படி பண்ண போறோம்ன்றத நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது ஒரு நம்பர் ஆட் ஆர் ஈவனான்னு செக் பண்றேன். இப்போ நான் ஒரு இன்புட் நம்பர் வாங்குறேன், இதை வந்து நான் என்னன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்.
இன்புட் ஸ்டேட்மெண்ட் வழியா எந்த வேல்யூ நீங்க ரிசீவ் பண்ணாலும் அது உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அதை நீங்க எக்ஸ்பிளிசிட்டா டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணி நீங்க இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது கமெண்ட் லைன், இதை விட்டுருங்க. இப்போ இஃப் இன்டீஜர் ஆஃப் n, அதாவது இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். double is equal to 1 ஆன் செக் பண்றோம், which means that இங்க வந்து நான் bitwise and operator யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, so this is called bitwise and. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இங்க பார்ப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க 1ன்றத bitwiseல ரெப்ரசென்ட் பண்ணனா இப்படி கிடைக்கும், ஆல் ஜீரோஸ் இங்க 1. ஸோ இந்த 1 தான் நான் இங்க கொடுத்துருக்க 1 நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். நான் கொடுத்துருக்க n வேல்யூவை say for example this is equal to 1. okay, bitwise 1ஓட வேல்யூ இது. நான் இப்ப சப்போஸ் 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட 3 bitwiseல நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன், zeros then 0 0 1 1 ரெப்ரசென்ட் பண்ணிருப்பேன். இப்போ இத இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும்போது இதை bitwise and பண்ணுங்க. bitwise and பண்ணீங்கன்னா அதாவது நம்மளோட 1 1 இருந்ததுன்னா இங்க உங்களுக்கு 1 கிடைக்கும் அண்ட் ஆபரேஷன்ல. இப்போ ட்ரூன்னு இருந்ததுன்னா யூ வில் கெட் ட்ரூ, அதாவது 1 1 இருந்ததுன்னா யூ வில் கெட் 1. ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபால்ஸ் கிடைக்கும். ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும்போதும் ஃபால்ஸ் தான் கிடைக்கும். அப்ப எப்ப மட்டும்தான் ட்ரூ கிடைக்கும், ரெண்டுமே ஒன்னா இருக்கும்போது தான் உங்களுக்கு ட்ரூன்றது கிடைக்கும். அதாவது இங்கேயும் 1 இருந்து இங்கேயும் 1 இருந்தா யூ வில் கெட் 1, அதர்வைஸ் ஃபார் எவ்ரிதிங் யூ வில் கெட் ஃபால்ஸ் ஒன்லி. ஸோ இங்கே பார்ப்போம். இப்போ இந்த 1ஓட பிட்வைஸ் ரெப்ரசன்டேஷன் இது. இந்த 3 நான் சப்போஸ் 3ன்ற நம்பரை என்டர் பண்றதா அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ 3ன்றதை நான் கொடுத்தேன்னா அதோட பிட்வைஸ் ரெப்ரசன்டேஷன் இது. இப்போ 1 and 1 வாட் ஐ வில் கெட், 1 1 இருந்ததுன்னா ஐ வில் கெட் 1. ஓகே, ஸோ 0 1ன்றதுக்கு நான் எனக்கு என்ன கிடைக்கும், இப்போ இது 0, ஃபால்ஸ்னா 0 1 வாட் ஐ வில் கெட், இங்க எனக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இங்க 0 1ன்றது 0 0 0 0 0 0 0 ஆல் ஜீரோஸ் தென் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம பிட்வைஸ் பண்ணும்போது if I am getting 1 the number is odd, else the number is even. ஸோ இதை வந்து நீங்க எனி நம்பர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். எந்த நம்பர் கொடுத்தீங்கனாலும் இங்க 0 0வா இருக்கிறதுனால you will get 0 only இந்த பொசிஷன்ல. இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் ஈவனா இருந்ததுன்னா you will get 0, ஆடா இருந்ததுன்னா you will get 1. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும், 0 0 0 0 0 1 இருக்கு, 1 0ன்னு இருக்கும் எனக்கு. இப்போ 1 0ன்னு இருக்கும்போது என்னோட ரிசல்ட் என்ன கிடைக்கும், எனக்கு இங்க 1 and 0 எனக்கு என்ன கிடைக்கும் 0, இங்க 0 and 1 0. ஸோ எனக்கு எல்லாமே 0 கிடைக்கும், என்னோட லாஸ்ட் வேல்யூவும் 0வா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஃப் யூ ஹாவ் ஆட் நம்பர் தென் ஒன்லி யூ வில் கெட் 1. இங்கே உங்களுக்கு ஈவன் நம்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு இங்க வந்து 0 தான் கிடைக்கும். அதனால இந்த கண்டிஷனை நம்ம செக் பண்றோம். இஃப் int of n and 1, that is bitwise and operator, is equal to 1 ஆன் செக் பண்றோம். if that is true then this is odd, else even. ஸோ ஒரு நம்பர் ஆடாவோ ஈவனாவோ தான் இருக்க போகுது. ஸோ இங்க இஃப் அண்ட் எல்ஸ் ரெண்டு கண்டிஷன்லாம் கொடுத்துருக்கோம், ஒன்னு இது இல்லைன்னா இது. ஓகே, நவ் லெட் அஸ் எக்ஸிக்யூட் திஸ் odd or even. Let us enter number, let it be 3, it's saying odd. So again let us execute this program. For the even number 6, it's saying even. Okay, ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் செக் பண்றதை பார்த்ததோட மட்டும் இல்லாம பிட்வைஸ் அண்டையும் நம்ம கத்துக்கிட்டோம், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். இது வந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நான் வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். இப்போ
இனிஷியலா ஸ்கோர் 0ன்னு செட் பண்ணியிருக்கோம். ஃபாலோயிங் 6 கொஸ்டின். இதுல 6 கொஸ்டின்றதுல 5 தான் கொஸ்டின், ஒன்னு வந்து என்னோட லக்கி டிரா மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ A1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கோம். Q1 that is 242 is divisible by 11 அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். If A1 W is equal to Y or A1 is equal to small y. இங்கே உங்க கேபிட்டல் ஒய்லையும் டைப் பண்ணலாம், ஸ்மால் ஒய்லையும் ரிசல்ட்டை டைப் பண்ணலாம். அதனால ரெண்டையுமே செக் பண்றோம். இங்க வந்து நம்ம ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்? இப்ப ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தாதான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும் அண்டில். ஆர்ன்றது எய்தர் திஸ் ஆர் தட், ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலே ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்க ஸ்மால் ஒய் கொடுத்தாலும் இது எக்ஸிக்யூட் ஆகும், கேபிட்டல் ஒய் கொடுத்தாலும் இந்த இஃப்க்குள்ள உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இந்த நம்பர் டிவிசிபிள் பை 11. ஸோ அதனால நீங்க ஒய்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இங்க வந்து யூ ஆர் கரெக்ட் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணிட்டு உங்களோட ஸ்கோர் வந்து 1 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எல்ஸ் இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருச்சு. இப்போ இது மட்டும்தான் ஒரு இஃப் அண்ட் எல்ஸ் பிளாக். இது நெஸ்டடா இல்ல, இது ஒரு தனி இஃப் அண்ட் எல்ஸ் பிளாக். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கோம், 35 into 35 எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கு அவங்க ஆன்சர் சரியா கொடுத்துருந்தாங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆக போகுது, இல்லைன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்கோம், நம்பர் டிவிசிபிள் பை 3 and 4. ரெண்டாலையும் டிவிசிபிள் ஆகிற நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க வந்து நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது நம்ம கொடுக்குற நம்பர் should be divisible by 3 as well as 4. ஏன்னா என்னோட கொஸ்டினே அப்படிதான் இருக்கு, divisible by both 3 and 4 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ரெண்டையுமே நம்ம செக் பண்ணணும். அதனால இங்க அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். then print you are correct, then score increase பண்ணிடும். இது வந்து ஒரு if and else block. next நம்ம 53ன்றது prime நம்பரா அப்படின்றத கொடுத்துருக்கோம். இங்கேயும் if the user press y, capital Y or small y, irrespective of that it should execute. அதனால இங்க R கண்டிஷனை செக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னோட 5th கொஸ்டின் வந்து ஜஸ்ட் ஒரு லக்கி டிரா கொஸ்டின் மாதிரி. நம்ம யூசர்கிட்ட ஏதாவது என்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறோம். அப்படி கேட்கும்போது அவங்க வந்து ஆட் நம்பர் என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அவங்க ஈவன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நோ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிடுறோம். 6th கொஸ்டின் கேட்குறோம். இந்த 6th கொஸ்டின்ல 2 நம்பர்ஸ் அதோட மல்டிப்ளிகேஷன் 91 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதாவது ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஒரே இதுல இன்புட்ல வாங்க போறோம், செப்பரேட்டட் பை ஸ்பேஸ். ஓகே, ஸ்பிளிட்ல நீங்க எந்த ஒரு பராமீட்டரும் கொடுக்கல. சப்போஸ் நீங்க கம்மா கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க கொடுக்குற ரெண்டு வேல்யூவும் இட் ஷுட் பி செப்பரேட்டட் பை கம்மா. இங்க கோலன் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க கொடுக்குற ரெண்டு வேல்யூவும் செப்பரேட்டட் பை கோலனா இருக்கணும். ஆனா இங்க நான் எதுவும் கொடுக்காதனால செப்பரேட்டட் பை ஸ்பேஸ், நீங்க ரெண்டு வேல்யூ கொடுக்கணும். இது வந்து ரெண்டு வேல்யூவோட மல்டிபிளிகேஷன் 91 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. அப்படி இருந்ததுன்னா யூ ஆர் கரெக்ட், இல்லைன்னா இல்லை. இப்ப நம்ம டோட்டல் ஸ்கோரை பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்ப அதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்கதான் நம்ம இஃப் எல்ஸ் செக் பண்ண போறோம். இப்போ இஃப் S%, இந்த பெர்சன்டேஜ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 90யா அப்படின்னு பாக்குறோம். 90யா இருந்ததுன்னா அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். 70யா இருந்ததுன்னா எக்ஸலண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்றோம். அதாவது 70 to 90 ரேஞ்சில் இருந்ததுன்னா எக்ஸலண்ட் போடுறோம். 50 to 70, அதாவது 70யா இருக்க முடியாது, ஏன்னா 70னா எக்ஸலண்ட் வந்துடும். 50 to 69 வரையும் இருந்ததுன்னா குட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம். தென் 30 to 49 வரையும் இருந்ததுன்னா நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறோம், இல்லைன்னா புவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ இதை தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம் அவங்க பெர்சன்டேஜை வச்சுட்டு. இப்போ 90ல இருந்து செக் பண்ணிட்டு வரேன். இன்ஸ்டெட் ஆஃப் 90ல இருந்து செக் பண்றதுக்கு பதிலாக நான் ஃபர்ஸ்ட் 30 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் 90க்கு பதிலாக நான் 30 கொடுத்துருக்கேன், அடுத்து வந்து 50, அடுத்து 70, அப்புறம் 90 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்க ப்ரோக்ராம் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகுமா? இப்போ நான் இங்க 30 கொடுத்துருக்கேன்னா 90யா இருந்தாலும் இட்ஸ் கிரேட்டர் தேன் 30 தான், 70யா இருந்தாலும் இட்ஸ் கிரேட்டர் தேன் 30 தான், 50யா இருந்தாலும் கிரேட்டர் தேன் 30 தான். ஸோ இந்த இஃப் எல்ஸ் பிளாக் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட கண்டிஷன் ப்ராப்பரா கொடுத்துருக்கீங்களான்னு நீங்க நல்லா செக் பண்ணிக்கணும்.
நீங்க இந்த ஆர்டர்ல கொடுக்காம சப்போஸ் நீங்க greater than 30ன்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனே எல்லா கண்டிஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஒன்லி கேஸ் வந்து இது less than 30 இருந்தா மட்டும்தான் போர் பெர்ஃபார்மன்ஸ் வரும். இல்லைன்னா எனி வேல்யூஸ் இட் வில் டிஸ்பிளே நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்லி. ஓகே, ஸோ அதனால இந்த கண்டிஷனை ப்ராப்பரா பார்த்து நம்ம கொடுக்கணும். திஸ் இஸ் செகண்ட் எக்ஸாம்பிள். லெட் அஸ் எக்ஸிக்யூட். ஓகே, இப்போ இட்ஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். இஸ் டிவிசிபிள் பை 11 அப்படின்னு கேக்குது. நம்ம வந்து எஸ். தென் 35 ஓட ரிசல்ட் என்ன அப்படின்னு கேக்குது. திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 3 and 12 டிவிசிபிள் ஆகிற நம்பர் என்னன்னு கேக்குது. 12. தென் 53 is a prime number. It's a prime number but I'm giving no. So incorrect அப்படின்னு சொல்லுது. என்னோட லக்கி ட்ரால நான் 1 கொடுக்குறேன். ஆட் நம்பர் கிளிக் பண்ணா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போனஸ். இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அதனால ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. தென் 2 numbers to get multiplication of 91 அப்படின்னு கேட்டிருக்கு. 25 separated by 30. இது தப்பா தான் நான் கொடுத்துருக்கேன். இன்கரெக்ட் தான் சொல்ல போகுது. இன்கரெக்ட் ஆன்சர். என்னோட ஸ்கோர் வந்து 4. ஸோ இட்ஸ் சேயிங் குட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்க நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த ப்ரோக்ராம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இஃப் எல்ஸ் பிளாக் மட்டும் தனித்தனியா கோட் பண்ணியிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2 கண்டிஷனை செக் பண்ணியிருக்கோம் இஃப்ல. ஓகே, தென் இந்த இஃப் பிளாக்ல நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2 கண்டிஷனை செக் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்க நம்ம எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கண்ட்ரோல் வில் கம் டு த நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் இஃப் அண்ட் இட் வில் செக் ஃபார் நெக்ஸ்ட் கண்டிஷன். இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அடுத்த எல்ஸ் இஃப்க்கு வந்து அடுத்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா கண்டிஷன் செட் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து நெஸ்டட் இஃப் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்கோர் வந்து நான் யூசர்ட்ட வந்து பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி வாங்குறேன். அவங்களோட பெர்சன்டேஜ் 60க்கு மேல இருந்தா மட்டும்தான் அவங்களால இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிட்டு தே கேன் இம்ப்ரூவ் தேர் ஸ்கோர். ஓகே, ஸோ 60ன்றது வந்து அவங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அதை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அதுக்கு மேல இருந்தா மட்டும்தான் தே கேன் ஆன்சர் டு த கொஸ்டின் அண்ட் இம்ப்ரூவ் தேர் ஸ்கோர். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா கண்ட்ரோல் வந்து வெளியில வந்துடும். இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ண போகுது. இப்போ யூசர்ட்ட வந்து இன்புட் வாங்குறோம். ஸ்கோர், அதாவது அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நான் 60 கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ப்ரோக்ராம்ல வந்து 2 பார்ட் இருக்க போது, ஒன்னு வந்து அவங்க கெயின் பண்ண பெர்சன்டேஜ், இன்னொன்னு வந்து அவங்க ஆன்சர் பண்ண கொஸ்டின் வழியா அவங்களுக்கு கிடைக்கிற மார்க். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா டோட்டலா 100 மார்க்ஸ். ஓகே, 100 மார்க் அவங்க என்ன பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்களோ அதை நம்ம 60க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், இது வந்து நம்ம டிக்ஷனரியில பார்த்தோம். இது வந்து ஒரு டிக்ஷனரியா கொடுத்துருக்கோம். என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் தனித்தனியா ஹார்ட் கோட் பண்ணாம ஒரு டிக்ஷனரியில வச்சிருக்கேன். அதாவது என்னோட டிக்ஷனரியில 1 2 3 4 5ன்றது கீ வேல்யூ. இது வந்து என்னோட வேல்யூ. திஸ் இஸ் கீ அண்ட் திஸ் இஸ் த வேல்யூ. இந்த வேல்யூவை நான் லிஸ்டா கொடுத்துருக்கேன். ஓகே, இதெல்லாம் நம்ம டிக்ஷனரி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. இப்போ டிக்ஷனரியில 1 2 3 4 5ன்றது கீ. இது வந்து வேல்யூ. இந்த வேல்யூவை நான் லிஸ்டா கொடுத்துருக்கேன். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது கொஸ்டின், செகண்ட் பார்ட் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டோம். இஃப் இந்த வேல்யூ A1, அதாவது அவங்க கொடுத்த பெர்சன்டேஜ் கிரேட்டர் தேன் 60 இருந்தா மட்டும் யூ ஆர் குவாலிஃபைட் டு டேக் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள கண்ட்ரோல் வரப்போகுது. இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க என்ன பண்றோம்னா, நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஃபார் ஐ இன் திஸ் டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரியில இருந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். கொஸ்டின் என்னவா இருக்கணும்? Q பிளஸ் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி str ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஐன்றது என்னது? 1. நெக்ஸ்ட் QST இன்புட் கொஸ்டின் 1க்கு உள்ளதை நம்ம இங்க 0ல இருக்கிறத டிஸ்பிளே பண்ண அப்படின்னு சொல்றோம். ஓகே, 0ல இருக்கிறது என்னவா இருக்க போகுது?
அதாவது இது வந்து ஒரு லிஸ்ட். ஓகே, இந்த டிக்ஷனரிக்குள்ள நம்ம வேல்யூ பார்ட்ல கொடுத்துருக்கிறது ஒரு லிஸ்ட். ஸோ இதுல நம்ம இருக்க கொஸ்டினை நம்ம ரெஃபர் பண்ணணும்னா இதை ஜீரோன்னு சொல்லுவோம், ஆன்சரை ரெஃபர் பண்ணணும்னா ஒன்னுன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோ பொசிஷன்லையும், நெக்ஸ்ட் உள்ளது இண்டெக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் இருக்குது. அதனால இப்ப நம்ம என்ன கொடுக்க போறோம், இன்புட், அதாவது யூசர்கிட்ட நம்ம கேட்கறதையே நம்ம தான் என்ன பண்றோம், கன்கார்டினேட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். இப்ப ரிசல்ட் என்ன பண்ணுவாங்க, இன்புட்ல டிஸ்பிளே ஆனோன்னா இப்ப யூசர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்பரோ ஒரு வேல்யூவோ கொடுப்பாங்க. இப்போ இந்த quest is equal to அவங்க கொடுக்குற ஆன்சர் is equal to இந்த டிக்ஷனரியில உள்ள ஐல உள்ள ஒன்னான்னு செக் பண்றோம். அதாவது இந்த ஆன்சர் பார்ட்டான்னு செக் பண்றோம். அவங்க கொடுக்குற ரிசல்ட் இந்த ஆன்சர் பார்ட்டா அப்படின்றத செக் பண்றோம். ஆன்சர் பார்ட்டா இருந்ததுன்னா ரிசல்ட்ல ஒன்னை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம், அப்படி இல்லைன்னா இன்கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த ஃபார் லூப்புக்குள்ள நம்ம ஒரு இஃப் எல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஃபார் லூப்ல ஒவ்வொரு கீ வேல்யூக்கும் ஒரு கொஸ்டினை எடுத்து எடுத்து இது டிஸ்பிளே பண்ண போகுது. டிஸ்பிளே பண்ணோன்னா யூசர் கொடுக்குற இன்புட்டை நம்ம இங்கே இந்த ஆன்சரோட செக் பண்ண போறோம். ஓகே, யூசர் கொடுக்குற இன்புட் QUST வரப்போகுது. இதை நம்ம இந்த ஆன்சரோட செக் பண்றோம். அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்ல இருக்கிறதும் இதுவும் ஒன்னான்னு செக் பண்றோம். ஒன்னா இருந்ததுன்னா நம்ம வந்து அவங்க கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லூப்பே நமக்கு இப்போ என்ன ஆயிரும், 5 கொஸ்டின்ஸையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுத்துரும். ஓகே, நம்ம தனித்தனியா ஒன்னொன்னா ஹார்ட் கோட் பண்ணி கேட்காம இதுல இருந்து எடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒரு ஃபார் லூப்ல போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இதுக்குள்ள ஒரு இஃப் எல்ஸ் பிளாக் இருக்கு. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர், எத்தனை கொஸ்டினுக்கு இவர் ஆன்சர் பண்ணியிருக்காருன்றது பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ஒன்ன்றது வந்து அவர் கொடுத்த பெர்சன்டேஜை 60க்கு கன்வெர்ட் பண்ணி வர்றது ஸ்கோர் 1. ஸ்கோர் 2ன்றது அவர் கொடுத்த ஆன்சரை 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு, அதை நம்ம 40%க்கு கன்வெர்ட் பண்றோம். ஓகே, இது ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணி நம்மளோட டோட்டல் ஸ்கோர் வந்து S1 + S2, ஸ்கோர் 1 ஸ்கோர் 2. இப்போ இந்த ஸ்கோர் வந்து ஈக்குவல் டு 75 இருந்ததுன்னா யூ ஆர் செலக்டட்னு சொல்ல போறோம், இல்லைன்னா நாட் செலக்டட்னு சொல்ல போறோம். இங்கேயும் ஒரு இஃப் எல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இங்க எங்க நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க. இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா இஃப் A ≥ 60, அவர் வாங்கியிருக்க மார்க் வந்து >60 இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த பார்ட்டே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகே, இந்த பார்ட்க்குள்ள வரும்போது தான் இந்த இஃப் அண்ட் எல்ஸ் வரப்போகுது. அதாவது >40 இருக்கும் போது தான் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா எடுத்து என்ன பண்ண போறோம், டிஸ்பிளே பண்ண போறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவுட்டர் இஃப், திஸ் இஸ் இன்னர் இஃப். இந்த இன்னர் இஃப்பும் ஒரு ஃபார் லூப்புக்குள்ள நம்ம கொடுத்துருக்கோம், ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினா டிஸ்பிளே பண்றதுக்காக. இந்த ஃபார் லூப் இல்ல அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இஃப் இந்த கொஸ்டின், இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு இஃப் எழுதியிருப்பீங்க நம்ம முன்னாடி ப்ரோக்ராம்ல பார்த்த மாதிரி. அந்த மாதிரியும் நீங்க கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இவரோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்கிறோம். Let it be 78. So he is eligible to attend the quiz. Can we have list as key in dictionary? டிக்ஷனரியில கீ பார்ட்ல லிஸ்ட் இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நோ. Sets can have duplicates. No. Dictionary can be accessed by an index. No. Tuple is immutable. List can have duplicates. Yes. So total number of correct answer 5. 5 questions-க்கு நான் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்கேன். So 5 out of 5. So என்னோட ஸ்கோர், டோட்டல் ஸ்கோர் வந்து 78ல இருந்து 86 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. And it's saying you are selected. Okay. Enter your percentage 50. If the percentage is 50, then it's not coming to this if loop. So it should come out, right? So இங்க நம்ம else condition கொடுக்காதனால நமக்கு எரர் வருது. Okay, let us execute this again.
percentage, let us give 50. It's saying not selected. Percentage not selected. Total score 30. Why it's saying 30? இப்போ 100க்கு அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கிறது 50. அதை நீங்க 60க்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா you will get 30. So he is not eligible to take quiz. or quiz எடுக்கிறதுக்கே எலிஜிபிலிட்டி இல்லாதனால he is getting only the percentage score. ஸோ இந்த இதுக்கும் நம்ம ஒரு எல்ஸ் பிளாக் கொடுத்துருக்கோம். இங்க a score to 0ன்னு ஏன் செட் பண்ணியிருக்கோம்னா he has not taken this quiz. செஷன்ல நம்ம if கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்த்துருக்கோம். if பிளாக் மட்டும் கொடுக்கலாம், if else பிளாக் கொடுக்கலாம், if else if பிளாக் கொடுக்கலாம், if nested if பிளாக்கும் கொடுக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம் வித் டெமோட. தேங்க்யூ.